ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சிசி. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பிளெயின் பழைய ப்ளவுஸை எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸாக மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்மக்கிட்ட இருக்க அந்த பிளெயின் ப்ளவுஸை எடுத்து இந்த மாதிரி அதனோட ஆர்ம்ஸில் நம்ம இப்போ இந்த மாதிரி செக் டிசைன் போடாமல் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி நான் பழைய சோப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி செக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் நெக்குக்கு வந்துட்டு இந்த லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்றது ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமாக எப்படி லேஸ் அட்டாச் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு டெக்னிக்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நல்லா அதை தைச்சிட்டு அப்புறமா அயர்ன் பண்ணுறது. பிகாஸ் இந்த ஸ்டோன் டேஸில் பின்னாடி க்ளூ இருக்கும். ஸோ இதை அயர்ன் பண்ண உடனே கிளாத்தில் நல்லா இது ஒட்டிக்கும். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நம்மளுக்கு வெளில போட்டு போகிறதுக்கு தைரியமாக இருக்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், த்ரெட்டால் வந்துட்டு இதை நல்லா தைச்சிட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி முதல்ல சேம் கலர் த்ரெட் எடுத்து லேஸை வந்துட்டு கைக்கு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக தைச்சிட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம கடைசியில் அயர்ன் பண்ணும்போது இது நல்லா கிளாத்தோடு ஒட்டிக்கும். ஸோ அயர்ன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்ம்ஸில் இருக்க இந்த செக்ஸை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்துட்டு டபுள் லேஸு. ஸோ இதை நான் வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2ஆக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லேஸ் வந்துடும். ஸோ இந்த சிங்கிள் லேஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நான் இதை 2 விதமாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த லேஸை வந்துட்டு வச்சு ஒரு ஜாயிண்ட்டுக்கும் வந்துட்டு நீடில் அண்ட் த்ரெட்டால் நல்லா அதை தைச்சிட்டு அப்புறமா அதை அயர்ன் பண்ணுறது. இது வந்துட்டு நல்லா செக்யூராக இருக்கும். அது வந்துட்டு பிரிஞ்சு வராதுன்ற ஒரு தைரியமாக நம்ம இருக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ செகண்ட் மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒட்டிடுறது. அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி வச்சு அயர்ன் பண்ணிடுறது. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூராக இருக்கணும் நம்ம பண்ணுற டிசைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி தைச்சி பண்ணுறது ரொம்ப செக்யூராக இருக்கும்ன்றது என்னோடய கருத்து. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் போட்டாச்சு. இப்போது ஃபேப்ரிக் க்ளூ வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல்லே பண்ணுறேன். பட் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு இப்போ எப்படின்னா, நம்ம க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே அதை கட் பண்ணி ஒட்டிடுறேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு துணியை உல்ட்டாவாக திருப்பி உள்பக்கமாக அயர்ன் பண்ணிங்கன்னா இந்த க்ளூ மெல்ட் ஆகி அப்படியே கிளாத்தோடு ஒட்டிக்கும். டிசைன் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த செக்ஸ் எல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் ஃபர்தர் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கடையில் கொடுத்து பண்ணோம்னா மினிமம் 3000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஆரி ஒர்க் தான், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய ப்ளவுஸை நம்ம ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி நம்ம நினச்சி இது சும்மா பண்ணலாம். இது லெஸ் தேன் 200 ருபீஸில் இந்த ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் என் சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணி நான் நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த செக்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த கைக்கு ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ஒரு ஐடியா
யோசித்து பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த சைடில் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உள் பக்கமாலாம் ஆர்ம்ஸில் நீங்கள் இந்த டிசைன்ஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் எப்படியோ நம்ம கையில் நடக்கும்போது அது ஒராஞ்சு அது கீழே விழுந்ததுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் தெரிகிற ஏரியாவில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி குந்தன்ஸை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு மேலே பார்க்குறதுக்கு மட்டும் தெரியும். ஸோ உள்ளே வந்துட்டு எதுவும் விழாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. வித்தின் 200 ருபீஸில் நம்ம இந்த ஃபுல் டிசைனர் ப்ளவுஸே பண்ணி முடிச்சிடலாம். ப்ளீஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப்